திரு அண்ணாமலை அவர்கள் தாக்கல் செய்திருந்தது வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பருக்கு பதிலாக கோர்ட் ஃபீல தாக்கல் செஞ்சுட்டாருன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் கலெக்டர் இல்லை. தேர்தல் நடைமுறை என்னன்னு சொல்லி சொன்னா, வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாளில் என்னென்ன ஆவணங்கள் நீங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒப்படைக்கிறீங்களோ அதை அன்றைய தினமே ஆன்லைன்ல பதிவேற்றம் செஞ்சிடணும். நேற்று காலையில நம்ம ஒரு மனு போட்டோம்னு சொல்லி சொன்னா, நேற்று நைட்டு 12 மணிக்குள்ள அந்த அஃபிடேவிட் அந்த நாமினேஷன்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுதான் முறை. இது வந்து இது வரைக்கும் அப்படிதான் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. 4:30 மணிக்கு நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம இங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வர வரைக்கும் அண்ணாமலையோடைய நாமினேஷன் மொத்தம் 3 நாமினேஷன் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. 3லயும் 1, 2, 3 அதுல காலம் இருக்கு. நாமினேஷன் கூட என்ன கொடுத்திருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ல நாமினேஷன் அஃபிடேவிட் எஸ் அப்படின்னு வருது. செகண்ட் நாமினேஷன்ல நாமினேஷன் பேப்பர் எஸ் அஃபிடேவிட் நோன் வருது. தேர்ட் நாமினேஷன்லயும் நாமினேஷன் எஸ் அஃபிடேவிட் நோன் வருது. 3க்கும் ஒரே அஃபிடேவிட் 200 ரூபால கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்ல கொடுத்திருந்த அஃபிடேவிட் தான் இருந்தது. நம்ம 4:30 மணிக்கு வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், கலெக்டர் இல்ல. 5:15 மேல தான் வந்தாரு. 5:15 மேல போகையில பிஜேபியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் இப்பதான் போறாரு. அவர் டேபிள்ல, கலெக்டரோட டேபிள்ல நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல இப்போ ஒரு அஃபிடேவிட் இருக்கு டேபிள்ல. அதைய 5:17 இன்னைக்கு 5:17 பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க எலெக்ஷன் வெப்சைட்ல. இது எப்படி முடியும்? அப்பட்டமான விதிமீறல். பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நாம் தமிழர் கேண்டிடேட் இங்க இருக்காங்க. இப்ப திமுக வழக்கறிஞர் பிரிவு வந்திருந்தாங்க. அவங்களும் மேல இருந்தாங்க. 5:17 மாலை 5:17 நாம இந்த பேட்டிலாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இங்க வெயிட் பண்றோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே இல்ல. நம்ம கொடுக்க வந்ததுக்கு அப்புறம் 5:17 புதுசா இன்றைய தேதியில 5:17 ஒரு அஃபிடேவிட் 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல நான் ஜுடிஷியல் பேப்பர்ல பதிவேற்றம் செய்யப்படுது. இது எப்படி? இது என்ன தேர்தலா? ஸ்க்ரூட்டினிசி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க காலையிலேயே. தேர்தல் வேட்புமனு பரிசீலனைங்கிறது காலையில 11 மணிக்கு தொடங்கி மத்தியானமே முடிஞ்சிச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அந்த வேட்புமனுவை, அந்த அஃபிடேவிட்ட இவங்க பதிவேற்றம் செய்யல. மாலை 5:17 பண்றாங்கன்னா இது எலெக்ஷன் கமிஷனா, பிஜேபி கமிஷனா? நீங்க தான் மீடியா நண்பர்கள் தான் மக்கள் கிட்ட கேட்டு சொல்லணும். இது எப்படி பண்ண முடியும்? காலையில ரிவைஸ்ட் அஃபிடேவிட் தரதா இருந்தாலும் கூட, அப்படி ஒருவேளை இல்ல நாங்க அஃபிடேவிட் தவறா பதிவு பண்ணியிருந்தோம், அதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சு சரியான அஃபிடேவிட் தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா செக்லிஸ்ட் கொடுக்கணும் பிஜேபிக்கு. அந்த சீரியல் நம்பர்ல இது தப்பா இருக்கு, செக்லிஸ்ட் கொடுத்துருக்கணும். காலையில செக்லிஸ்ட் நம்பர் படிச்சாங்க, எங்ககிட்ட வச்சிருக்கோம். குறைகளா இருந்த அஃபிடேவிட் கொடுத்த நாமினேஷன் செக்லிஸ்ட் கொடுத்து புதுசா ஃபைல் பண்ணணும்னு சொன்ன நம்பர்ஸ் நாங்க சீரியல் நம்பர் அவங்க சொன்னதை எழுதி வச்சிருக்கோம். சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் கேமரால கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க காலையில ப்ரொசீஜர். அதுல அண்ணாமலையோட வேட்புமனு சீரியல் நம்பரு புது அஃபிடேவிட்டுக்காக ரிவைஸ்ட் செக்லிஸ்டுக்கு கொடுத்தேன்னு அவர் சொல்லல. அப்போ புது மனு அவங்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே கொடுத்தாலும் வேட்புமனு பரிசீலனைக்கு 11 மணிக்கு முன்னாடி தான் அந்த வேட்புமனு புதுசா ரிவைஸ்ட் அஃபிடேவிட் கொடுத்தாலும் கூட வேட்புமனு பரிசீலனைக்கு 11 மணிக்கு முன்பு தான் கொடுக்க முடியும். அப்ப 11 மணிக்கு கலெக்டர் வேட்புமனு பரிசீலனை ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவைஸ்ட் அஃபிடேவிட் லிஸ்ட்ல அண்ணாமலை பேர் இல்ல. அப்ப புதுசா அஃபிடேவிட் அவர் கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப புதுசா 5:15 எப்படி ஒரு அஃபிடேவிட் பதிவேற்றம் செய்யப்படுதுன்னா பியூரா வயலேஷன், ஒருதலை பட்சமா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திப்பதற்கு எந்த விதத்துக்கும் போவாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது எதையுமே மறைக்க முடியாது. இவங்க வாங்கிக்குவாங்க, டேபிள்ல வச்சுக்கலாம். ஆனா இன்டர்நெட்லயும் ஆன்லைன்லயும் போய் சொல்ல முடியாது இவங்கனால. 5:17 ஏன் பதிவேற்றம் செஞ்சிருக்குங்கிற விளக்கம் கேட்டா நாங்க மறந்துட்டோம், அவங்க நேத்தே கொடுத்துட்டாங்க. அது எப்படி? இப்ப போட்டி போடுற அத்தனை வேட்பாளரோட அஃபிடேவிட்டும் நேத்து நைட்டே அப்லோட் பண்ணவங்க 5:15 வரைக்கும் இதை மட்டும் எப்படி வச்சிருந்தாங்க டேபிள்ல? பியூரா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லி ஒரு புது அஃபிடேவிட் வாங்கி 5:15 பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. முழுசா முறைகேட்டில் ஈடுபடுறாங்க. இது தேர்தலே அல்ல, ஜனநாயக கேலி கூத்து.